தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரம திவ்ய நற்கருணைக்கு எந்நேரமும் ஆராதனையும் ஸ்துதியும் ஸ்தோத்திரமும் நமஸ்காரமும் உண்டாகட்டும். இதயங்கள் தேடும் இதயங்கள் தனிலே இறையருள் மலர வனங்கள் பூக்க சிந்த வசந்தம் வாழ்வில் பொங்க மாறும் இறை குலமே. உதயங்கள் தேடும் இதயங்கள் தனிலே இறையருள் மலர வனங்கள் பூக்க சிந்த வசந்தம் வாழ்வில் பொங்க மாறும் இறை குலமே. திருப்பலியானது லூயிஸ் கிளமெண்ட் குழந்தை சுவாமி 53ஆம் ஆண்டு நினைவு ஆண்மலை பாட்டிக்காக ஏஞ்சலினா மேரி பிறந்த நாளுக்கு நன்றியறிதலாக நம்பிக்கை மேரி ரெஜினா ஜோஸ்பின் ஷார்லத் ஆண்மலை பாட்டிக்காக லூர்து செபஸ்டியானுடைய 13ஆம் ஆண்டு நினைவு திருப்பலியாக ஏ பிரான்சிஸ் சூசைநாதன் பெர்னாந்த் ஜான்வியர் இவருடைய திருமண நாளுக்கு இறைவனுக்கு நன்றியறிதலாக ஒப்பு கொடுக்கப்படுகிறது. இன்று மறைசாட்சியும் ஆயருமான புனித ஜோசபாத்தருடைய நினைவு நாளை கொண்டாடுகிறோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இந்த புனிதமான திருப்பலி தகுதியான முறையில் பங்கேற்க தடையா இருக்கின்ற பாவங்களுக்கு மனவருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலைவாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே தம் ஆடுகளுக்காக தம் உயிரை கையளிக்கப்பட்டது ஜோசபாத்தை நிரப்பிய தூய ஆவியாரை முது திரு அவையில் தூண்டி எழுப்ப உம்மை வேண்டுகிறோம். அப்புனிதரின் பரிந்துரையால் நாங்களும் அதே தூய ஆவியாரால் வலுப்பெற்று எம் சகோதர சகோதரிகளுக்காக உயிரை துறக்க அஞ்சாதிருப்போமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். நம் பெருமை மிக்க கடவுளும் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மாட்சி வெளிப்படப் போகிறது. திருத்தூதர் பவுல் தீத்துவுக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2 இறைவசனங்கள் 1 முதல் 8,
11 முதல் 14 வரை. அன்பிற்குரியவரே, நீயோ நலம் தரும் போதனைக்கு ஏற்ப பேசு. வயது முதிர்ந்த ஆண்கள் அறிவு தெளிவு, கண்ணியம், கட்டுப்பாடு உடையவர்களாய் இருந்து நம்பிக்கை, அன்பு, மன உறுதி ஆகியவற்றை நன்கு காத்து கொள்ள சொல். அவ்வாறே வயது முதிர்ந்த பெண்களும் தூய நடத்தை உடையவர்களாய், புறங்கூறாதவர்களாய், குடிவெறிக்கு அடிமை ஆகாதவர்களாய், நற்போதனை அளிப்பவர்களாய் இருக்குமாறு கூறு. இவ்வாறு கற்றுக் கொடுப்பதால் இளம்பெண்கள் தங்கள் கணவரிடமும் பிள்ளைகளிடமும் அன்பு காட்டி கட்டுப்பாடும் கற்பும் உள்ளவர்களாய், வீட்டு வேலைகளை செவ்வனே செய்பவர்களாய் தங்கள் கணவருக்கு பணிந்திருப்பார்கள். அப்பொழுதுதான் கடவுளுடைய வார்த்தை பழிப்புக்குள்ளாகாது. அவ்வாறே இளைஞரும் கட்டுப்பாடு உள்ளவராயிருக்க அறிவுரை கூறு. நற்செயல்களை செய்வதில் எல்லா வகையிலும் நீயே முன்மாதிரியாயிரு. நாணயத்தோடும் கண்ணியத்தோடும் கற்றுக்கொடு. யாரும் குற்றம் கண்டுபிடிக்க முடியாத நலம் தரும் வார்த்தைகளை பேசு. அப்பொழுது எதிரிகள் நம்மை பற்றி தீயென பேச எதுவுமின்றி வெட்கி போவார்கள். ஏனெனில் மனிதர் அனைவருக்கும் மீட்பராம் கடவுளின் அருள் வெளிப்பட்டுள்ளது. நாம் இறை பற்றின்மையையும் உலகு சார்ந்த தீய நாட்டங்களையும் மறுத்து கட்டுப்பாட்டுடனும் நேர்மையுடனும் இறை பற்றுடனும் இம்மையில் வாழ இவ்வருளால் பயிற்சி பெறுகிறோம். மகிழ்ச்சியோடு எதிர்நோக்கியிருப்பது நிறைவேறும் என காத்திருக்கிறோம். நம் பெருமைமிக்க கடவுளும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மாட்சி வெளிப்படப் போகிறது. அவர் நம்மை எல்லா நெறி கேடுகளிலிருந்தும் மீட்டு நற்செயல்களில் ஆர்வமுள்ள தமக்குரிய மக்களாக தூய்மைப்படுத்த தம்மையே ஒப்படைத்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பல்லவி. நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்தே வரும். நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்தே வரும். ஆண்டவரை நம்பு, நலமானதை செய், நாட்டிலேயே குடியிரு, நம்பத்தக்கவராய் வாழ், ஆண்டவரிலேயே மகிழ்ச்சி கொள், உன் உள்ளத்து விருப்பங்களை அவர் நிறைவேற்றுவார். நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்தே வரும். சான்றோரில் வாழ்நாட்களை ஆண்டவர் அறிவார். அவர்கள் உரிமை சொத்து என்றும் நிலைத்திருக்கும். தாம் உவகை கொள்ளும் நடத்தையை கொண்ட மனிதரின் காலடிகளை ஆண்டவர் உறுதிப்படுத்துகின்றார். நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்தே வரும். தீமையில் நின்று விலகு, நல்லது செய், எந்நாளும் நாட்டில் நிலைத்திருப்பாய். நேர்மையாளர் நிலத்தை உடைமையாக்கிக் கொள்வர், அதிலேயே என்றென்றும் குடியிருப்பர். நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்தே வரும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. பிரிவு 17 சொற்றொடர்கள் 7 முதல் 10 முடிய. அக்காலத்தில் ஆண்டவர் உரைத்தது: உங்கள் பழியாளர் உழுதுவிட்டோ மந்தையை மேய்த்துவிட்டோ வயல்வெளியிலிருந்து வரும்பொழுது அவரிடம், நீர் உடனே வந்து உணவருந்த அமரும்
என்று உங்களில் எவராது சொல்வாரா? மாறாக, எனக்கு உணவு ஏற்பாடு செய்யும், இடையை வரிந்து கட்டிக்கொண்டு நான் உண்டு குடிக்கும் வரை எனக்கு பணிவிடை செய்யும், அதன் பிறகு நீர் உண்டு குடிக்கலாம் என்று சொல்வார் அல்லவா? தாம் பணித்ததை செய்ததற்காக அவர் தம் பணியாளருக்கு நன்றி கூறுவாரோ? அதுபோலவே நீங்களும் உங்களுக்கு பணிக்கப்பட்ட யாவற்றையும் செய்த பின், நாங்கள் பயனற்ற பணியாளர்கள், எங்கள் கடமையைத்தான் செய்தோம் என சொல்லுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, திருமண விழா நடைபெறுகிறது, பிறந்த நாள் விழா நடைபெறுகிறது, காதணி விழா. இப்படிப்பட்ட விழாக்களுக்கு நாம் விருந்தினர்களாகவோ நண்பர்களாகவோ செல்லுகின்ற பொழுது நாம் அன்பளிப்பு வழங்குகின்றோம். ஆனால் உண்மையிலேயே அது அன்பளிப்பு அல்ல, மொய் என்று சொல்லுவார்கள். இந்த மொய் எழுதுவது என்பது வட்டியில்லா கடன். ஒருவேளை உங்களுக்கு யாராவது செய்து நீங்கள் அவர்களுக்கு திருப்பி செய்யவில்லை என்றால், குறிப்பாக உறவினர்கள் 1/4 பவுன் 1/2 பவுன் நகை போட்டிருப்பார்கள், நீங்கள் திருப்பி செய்யவில்லை என்றால் கேட்பார்கள், நான் உங்களுக்கு செய்தேனே ஏன் செய்யவில்லை என்று. ஆகவே பல அன்பளிப்பாக இருந்தாலும் சரி, கொடுக்கல் வாங்கலாக இருந்தாலும் சரி, நாம் திரும்பி பெற வேண்டும், நமக்கு திரும்பி வரும், இதனால் நமக்கு பயனுண்டு என்ற எண்ணத்தில் தான் செய்கிறோம். ஒருவருக்கு உதவி செய்கிறோம், ஒருவரை சந்திக்கிறோம், பல நேரங்களிலே அவரோடு இருக்கிறோம் என்றால் பல நேரங்களிலே இது நமக்கு திரும்பி வரும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். ஆனால் உண்மையான சேவை என்பது பிரதிபலன் பார்க்காமல் செய்வது என்றுதான் இயேசு கூறுகிறார். அதனால்தான் பிறரை விருந்துக்கு அழைக்கின்ற பொழுது அவள் திரும்பி அழைப்பார்கள் என்பவர்களை அழைக்காதீர்கள், யாரும் இல்லாதவர்களை அழைத்து விருந்து கொடுங்கள். ஏனென்றால் அவர்களால் திருப்பி கொடுக்க முடியாது, ஆனால் உங்களுக்கு அதனால் பலன் கிடைக்கும் என்று சொல்லுகிறார். அதைத்தான நற்செய்தியிலே நாங்கள் பயனற்ற ஊழியர்கள், செய்ய வேண்டியதே செய்தோம் என்று சொல்லுங்கள் என்று கூறுகிறார். இறைவனுக்கு முன்னால் நாம் அனைவரும் பணியாளர்கள். நாம் எதையும் எதிர்பார்த்து இறைவனுக்கோ பிறருக்கோ செய்வதில்லை, மாறாக நம்மால் முடிந்ததை கடவுளுக்கும் பிறருக்கும் செய்கின்ற நல்ல மனப்பான்மையை, தாராள மனப்பான்மை கொடுக்கும்படி திருப்பலியில் மன்றாடுவோம். தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே, தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே, உன்னோடு பலியாக நானும் இணைகின்றேன், காணிக்கையே திடுவார், காணிக்கையே திடுவார். தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே. வானம் காணும் ஒளியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை. சகோதரிகளே, சகோதரர்களே, உங்களிடம் என்னிடமானது பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனை கேட்டதாக ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருஅவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. கனிவுமிக்க இறைவா, இக்காணிக்கைகள் மீது உமது ஆசையை பொழிந்தருளும். புனித ஜோசப்பாத் ரத்தம் சிந்தி அறிக்கையிட்ட நம்பிக்கையில் எங்களையும் உறுதிப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பி உள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது.
ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்தில் நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால் முது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகிறது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெளிவாக காட்டுகின்றீர். மேலும் எங்களது மீட்பின் மறைநிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் சிறப்புமிக்க எடுத்துக்காட்டால் தூண்டப்பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றீர். ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவருடன் நாங்கள் சேர்ந்து முது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாகிய ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே ஆவியை பொழுந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டுமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுன் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பிரான்சிஸ் கலிஸ்ட், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் ஒரு திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயிலுள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித விண்ணேற்பன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் வாழ்ந்து இறந்தோர் ஆகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் கொண்டாடும் புனித ஜோசபாத்துடனும் நாங்கள் இலைவாழில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்து வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆரம்பித்த ஆட்சி இம்மண்ணுலகில் வளர கரங்களை உயர்த்தி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவே மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு வீணான கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும்
எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து இரண்டாம் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று நம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை குற்றங்களையும் பாராமல் முது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து வழங்கும் அமைதியை ஒருவர் ஒருவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியில்லாதவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். அன்பு செய்யோ என் உயிர் நீதானையா, சேயாக நம்பி வந்தோ வாழி ஒளியேகவா. தாயாக அன்பு செய்யோ என் உயிர் நீதானையா, நம்பி வந்தோ வாழ்வில் ஒளியேற்றவா. கொஞ்சம் தமிழ் மொழி பேசி என்னை தேற்றவே, கொஞ்சம் தமிழ் மொழி பேசி என்னை தேற்றவே. பிஞ்சு நெஞ்சம் அழைக்கிறது வருவாய்வா. தாயாக அன்பு செய்யோ என் உயிர் நீதானையா, சேயாக நம்பி வந்தோ வாழ்வில் ஒளியேற்றவா. உன்னன்று சாரலில் இருந்தாலே போதும், இன்னல்கள் நீங்கிடுமே. உன் சுவாச காற்றில் கலந்தாலே போதும், விண்வாசல் அடைந்திடுமே. நான் என்றும் உன் சாயல்தானே, உன் கோவில் குடிகொள்ள நீ வா. நான் என்று உன் சாயல்தானே, உன் கோயில் குடிகொள்ள நீ வா. தாயாக அன்பு செய்யோ என் உயிர் நீதானையா, சேயாக நம்பி வந்தோ வாழ்வில் ஒளியேற்றவா.
எழுப்பியும் திருவிழா தீர்த்தமே என்னை தூய்மையும் கிறிஸ்துவின் பாடுகள் என்னை கேட்டிட அருள் நீரை இயேசுவே என்னை கேட்டிடும் அரிய காயங்களுள் என்னை வைத்திடும் பிரிந்திட வண்ணமா என்றும் கட்டிடும் பொழுது சத்ருவிடம் என்னை காத்திடும் மரண வேளையினில் என்னை கூப்பிடும் பாரகதியில் நீதம் உம்மை காத்தவே வருக என் அன்போடு என்னை ஏவிடும். யூபிலி 2025 இறைவேண்டல். விண்ணக தந்தையே, உம் திருமகனும் எம் சகோதரருமான இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையும் தூய ஆவியார் வழியாக எங்கள் இதயங்களில் நீர் பற்றியறி செய்த பிறரன்பு சுடரும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கை எங்களில் தட்டி எழுப்பவனாக. நற்செய்தின் விதைகளை நாளம் வளர்த்தெடுக்கும் நல்லோராய் உம் அருள் எம்மை மாற்றுவதாக. தீமையின் ஆற்றல்கள் மறைந்து உம் ஆட்சி நீடித்து ஒளிரும் பொருட்டு மானிட உள்ளங்களும் முழு அண்டவெளியும் புதிய விண்ணகம் புதிய மண்ணகம் நோக்கிய காத்திருத்தலில் மாற்றம் பெறுவனாக. யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எதிர்நோக்கின் திரு பயணிகளாகிய எம்மில் தூண்டி எழுப்புவதாக. அதே அருள் என் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அகிலமெங்கும் அளிப்பதாக. என்றென்றும் போற்றுதற்குரிய எம் கடவுளாகிய உமக்கே மாட்சியும் புகழும் இன்றும் என்றும் உரித்தாகுக. ஆமேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக விருந்து எங்களுக்கு துணிவும் அமைதியும் நிறைந்த உளப்பாங்கை அளிப்பதாக. நாங்கள் புனித ஜோசபாத்தின் எடுத்துக்காட்டால் தூண்டப்பெற்று எங்கள் வாழ்வை திரு அவையின் மாண்புக்காகவும் ஒற்றுமைக்காகவும் மனமும் வந்து கையளிக்க அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியால் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் அன்பிலும் அமைதியிலும் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. பதுவா பதுவை அந்தோணியாரே, பாவிகள் எம்மை காத்தருள்வாயே, பாவிகள் எம்மை காத்தருள்வாயே. பதுவா பதுவை அந்தோணியாரே, பாவிகள் எம்மை காத்தருள்வாயே, பாவிகள் எம்மை காத்தருள்வாயே. எல்லா வரமும் ஏக பிதாவாம் நல்லா வரமாயிருக்கின்றீரே. உள்ளா நோயா பேயால் நாங்கள் வல்லோர் உமையே தேடி வந்தோமே. எல்லா வரமும் ஏக பிதாவாம் நல்லா வரமாயிருக்கின்றீரே.
உள்ளா நோயால் பேயால் நாங்கள் வல்லோன் உமையே தேடி வந்தோமே. தளராமல் யாம் தரணியே வாழ தன்னையே நின்னர் தந்திடுவாய். தன்னிகரில்லா இயேசுவை நீயும் தாங்கிட நீயும் வந்திடுவாய். பதுவா பதுவை அந்தோணியாரே பாவிகள் எம்மை காத்தருள்வாயே. பாவிகள் எம்மை காத்தருள்வாயே. புனித அந்தோணியாரை நோக்கிய மன்றாட்டு. புதுமைகள் பல புரிய அருள் பெற்ற புனித அந்தோணியாரே, எங்கள் விண்ணப்பங்களை ஏற்று எங்களுக்கு இறைவனின் அருளை பெற்றுத்தாரும். குழந்தை இயேசுவை கையிலேந்தும் பேறு பெற்ற புனித அந்தோணியாரே, துன்பப்படுவோருக்கு துணை புரியும் வள்ளலே, ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் நேச தந்தையே, இதோ உமது மன்றாட்டின் பயனை உணர்ந்து அசைக்க முடியாத முழு நம்பிக்கையுடன் உம்மிடம் வந்துள்ளோம். நீர் ஏந்தியுள்ள குழந்தை இயேசுவிடம் எங்களுக்காக பரிந்து பேசி எம் ஆன்மாவுக்கும் உடலுக்கும் வேண்டிய வரங்களை பெற்றுத்தாரும். இறை அருளை ஏராளமாய் பெற்ற புனித அந்தோணியாரே, நாங்கள் உன் வாழ்வை பின்பற்றி எல்லாவற்றுக்கும் மேலாக இறைவனையே அன்பு செய்யவும் அவருக்காகவே வாழவும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நாங்கள் அனைவரும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்து விண்ணுலகம் சேர எங்களுக்கு அருள் பெற்று தந்தருளும். எங்கள் பாதுகாவலரான புனித அந்தோணியாரே, மகிமையில் விளங்கிடும் புனித லில்லியே, துன்பப்படுவோரின் துயர் துடைப்பவரே, அழுவோரின் ஆறுதலே, உம்மை நாடி நிற்கும் எங்களை உன் அன்பால் அரவணைத்து ஏற்றுக்கொள்ளும். துன்ப துயரங்களிலிருந்து எங்களை காப்பாற்றும். வறுமையில் வாடும் எங்கள் வாழ்வை வளமாக்கும். அமைதியின்றி அலையும் எங்களுக்கு ஆறுதல் தாரும். வாழ்வதற்கு அறியாத வருத்தும் எமக்கு வாழ வழிகாட்டும். எங்கள் குடும்பங்களையும் வேலைகளையும் நிலங்களையும் பாதுகாத்தருளும். நீங்காத வியாதிகளை உமது வல்லமை நிறைந்த மன்றாட்டினால் எங்களிடமிருந்து நீக்கியருளும். ஆமீன். இயேசுவின் மதுரமான திருதயமே, என் சிநேகமாயிரம். மரியாயின் மாசற்ற திருதயமே, எங்கள் ரட்சணியமாயிரம். புனித சுசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் பங்கின் பாதுகாவலியான புனித விண்ணேற் பண்ணையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் எல்லா புனிதரே புனிதையரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு எந்நேரமும் ஆராதனையும் துதியும் ஸ்தோத்திரமும் நமஸ்காரமும் உண்டாக கடவுது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். மரியே வாழ்க. மரியே வாழ்க.